ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து தண்ணி சாறு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டொமேட்டோவை நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 2 எடுத்திருக்கேன், சின்னதாக இருக்கனால. நீங்கள் வந்து 2 போடுங்க, நல்லா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். 1 வெங்காயம், 2 டொமேட்டோ, 1 கை நிறைய கார்லிக்கு, 2 பச்சை மிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் குறன்னு பாருங்கள், இந்த நான் காமிக்கிறேன்ல, குறன்னு இருக்கணும். கொஞ்சம் மெஞ்சும் மையாமல் இருக்கணும். குறன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி, கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஓகேவா? இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நான் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் மணத்தக்காளி கீரையும் முருங்கைக்கீரையிலும் செய்யலாம். அகத்திக்கீரை கொஞ்சம் கசப்பான கீரையில் மட்டும்தான் இது செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டேன். கொதி வரட்டும். கொதி வந்துச்சு கொஞ்சம். நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, அதை ஊற்றி அதை போட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். அங்கங்கே பபுள்ஸ் வருது பாருங்கள். கொஞ்சம் அது வெங்காயம் தக்காளி வெந்து பபுள்ஸ் வரும். அப்போ வந்து மணத்தக்காளி கீரையை நான் கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நிறையா கீரை போட்டிருக்கேன். ஒரு 2 கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ கீரை வெந்தோடனே தேங்காய் பால் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பால், அதை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. இது தேங்காய் பாலில் தான் செய்யணும். தேங்காய் பாலை நல்லா ஊற்றி புழிஞ்சு விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவீங்க, ரசம் மாதிரி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் செகண்ட் பாலும் நீங்கள் ஊற்றலாம். தேங்காய் பால் 2வது பால் சொல்லுவாங்களே, அதையும் கொஞ்சம் ஊற்றுங்க. எங்களுக்கு கட்டியாக இருந்தால் தான், அதனால் கொஞ்சம் திக்காக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ அது மட்டும் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு சாரி, குரல் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ வந்து தாளிப்பு கரண்டி ஒரு அடுப்பில் வச்சு எண்ணெய் போடுங்க. எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் தேங்காய் பால் புழிஞ்சிங்களா, அந்த தேங்காய் இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் தூவி விடுங்க. அதையும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா உங்களுக்கு அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால் அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து அதில் கொட்டுங்க. கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து தாளித்து கொட்டிட்டு, இது வயிறு புண்ணுக்கெல்லாம் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் தேங்காய் பால்லாம் நம்ம சேர்த்துக்கோம்ல, அதெல்லாம் உடம்புக்கு இந்த நல்லா வெயில் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணும்ல, அப்போ தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணத்தக்காளி தண்ணி சாறு ரெடி. கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் இருக்கும். தேங்காய் பால்னால நல்லா ருசி கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே நல்லா கொதி வந்தோடனே மிளகு ஜீரக தூள் இருக்குல்ல, அதை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், மணத்தக்காளி தண்ணி சாறு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.